31 ஆகஸ்ட் 2016 எழுதிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை மௌனியின் இலக்கிய இடம், மௌனியும் தமிழ் இலக்கிய சூழலும். மௌனியின் சிறுகதைகளின் தொகுப்பில் அவரைப் பற்றி புதுமைப்பித்தன் சொன்ன வரிகள் எடுத்துத் தரப்பட்டுள்ளன. தமிழ் மரபுக்கும் போக்குக்கும் புதியதாகவும் சிறப்பாகவும் வழிவகுத்துவர் ஒருவரை சொல்ல வேண்டுமென்றால் மௌனி என்ற புனைப்பெயரில் எழுதி வருபவரையே சொல்ல வேண்டும். அவரை தமிழ்ச் சிறுகதையின் திருமூலர் என்று சொல்ல வேண்டும். கற்பனையின் எல்லைக்கோட்டில் நின்று வார்த்தைக்குள் அடைபட மறுக்கும் கருத்துக்களை மடக்கி கொண்டு வரக்கூடியவர் அவர் ஒருவரே. இக்குறிப்பில் மௌனி, சிறுகதையின் திருமூலர், கற்பனையின் எல்லைக்கோடு ஆகிய சொற்கள் அடிக்கோடிடப்பட்டுள்ளன. மௌனியைப் பற்றி கடந்த 50 வருடங்களில் உருவாகியுள்ள எல்லா சாதக மதிப்பீடுகளுக்கும் அடிப்படையாக அமைந்தவை இந்த வரிகளே. மறுபக்கமாக இரு தரப்புகள் உள்ளன. ஆரம்பகால மார்க்சிச விமர்சனத்தின் யந்திரவாத குரலை ஒலித்த கைலாசபதி மௌனியை மேட்டிமைவாதம், இருண்மைவாதம், குறுங்குழுவாதம் ஆகியவற்றின் அடையாளமாக கண்டார். தி.க. சிவசங்கரன் அக்குரலை எதிரொலித்தார். கு. அழகிரிசாமி மௌனியின் மொழியை வைத்து பம்மாத்து செய்பவர், அவரது எழுத்து உள்ளீடற்றது என்று சொன்னார். மௌனி பற்றி மதிப்பீடுகள் இருவித எல்லைகளில் தான் பொதுவாக உள்ளன. இவை ஒன்றால் ஒன்று தூண்டப்படுபவை என்பதே உண்மை. மௌனி பற்றி உப்பு நோக்க அதிகமாக விமர்சனங்கள் தமிழில் எழுதப்பட்டுள்ளன. முதற்கட்ட விமர்சகர்களில் சி. சு. செல்லப்பா அதிகமாக எழுதியுள்ளார். செல்லப்பாவின் ஆய்வு முறை அவரே சொன்னது போல அலசல் விமர்சனம். அலசல் என்பது அவரை பொறுத்தவரை மேற்கத்திய அழகியல் கொள்கைகளை ஒட்டி வடிவங்களையும் மொழிகளையும் ஆராய்வதே. அவ்வழி மௌனி பற்றி அவரது ஆய்வுகளின் முக்கியத்துவத்தை மறுக்க முடியாது. ஆனால் ஏன் மௌனி முக்கியமானவர் என்ற கேள்விக்கான பதிலாக செல்லப்பாவிடம் புதுமைப்பித்தன் சொல்லிய வரிகளின் எதிரொலிகளையே காண முடியும். மௌனி முன்வைத்த வாழ்க்கை நோக்கு காந்தியவாதியான செல்லப்பாவுக்கு சற்றும் ஏற்புடையதாக இருக்க முடியாது. மௌனியின் கதாபாத்திரங்கள் உள்முகமாக திருப்பப்பட போக வேட்கை கொண்டவை. உலகியலே அவற்றின் வலிமை. செல்லப்பா இலட்சியவாதி. மௌனி உணர்ச்சிகளின் சலன நிலைமைகளை மட்டுமே ஆராய்ந்தவர். செல்லப்பா தருக்கம் மிக்கவர், அறிவார்ந்தவர். செல்லப்பா மௌனியின் எதை கண்டார் என்பது புதிரே. மௌனியின் சாரம் கண்டவர், அதை அங்கீகரித்தவர். எப்படி பி.எஸ். ராமையாவை மாபெரும் படைப்பாளியாக காண முடிந்தது. மௌனியை தொடர்ந்து குறிப்பிட்டு அவரது இலக்கிய இடத்தை உருவாக்கியவர் க.நா. சுப்பிரமணியம். ஆனால் அவர் வழக்கம் போல மௌனியை பற்றிய ஆய்வு எதுவும் மேற்கொள்ளவில்லை. மௌனியை பற்றிய இன்றைய பிரமிப்பை உருவாக்கியவர் பிரமிழ். மௌனி கதைகளுக்கு அவர் எழுதிய புகழ்பெற்ற முன்னுரை புதுமைப்பித்தனுக்கு பிறகு மௌனிக்கு அளிக்கப்பட்ட மிகச்சிறந்த புகழாரம். ஆனால் பிரமிழ் விமர்சனம் மௌனியின் இருண்மை தன்மையை மீபொருண்மை மெட்டபிசிக்ஸ் நோக்கில் மேலும் அடர்த்தியாகவே உதவியது. மௌனி கதைகளை பற்றிய பல அழகிய அதே சமயம் தெளிவற்ற சொல்லாட்சிகளை பிரமிழ் உருவாக்கி அவற்றை மௌனியைச் சுற்றி தேவதை சிறகுகளுடன் பறக்கவிட்டார். இக்கட்டுரை அவரது பிற்கால மனமாற்றங்களுக்கு ஏற்ப திருத்தப்பட்டு தமிழின் நவீனத்துவம் என்ற விமர்சன தொகையில் சேர்க்கப்பட்டது. மௌனி குறித்த சுந்தர் ராமசாமியின் மதிப்பீடு பல இடங்களிலான சிதறி கிடக்கிறது. ஆனால் அது அதுவரையிலான மதிப்பீடுகளின் எளிய எதிரொலியே. சுந்தர் ராமசாமியை கவர்ந்தது மௌனியின் வடிவம்தான். அதாவது வடிவமாக மாறாத சொற்தீற்றல்களிலானதும் வாசகனை மிகவும் கற்பனைக்கு தள்ளுவதுமான வடிவம். அதை ஒட்டியே அவர் மௌனி குறித்த புகழ்மொழிகளை சொல்லிக் கொண்டிருந்தார். மௌனியை பற்றி வெங்கட் சுவாமிநாதனின் விமர்சனம் நமது பக்தி இலக்கியங்களின் உணர்ச்சியை வெளிப்படுத்துவது. பிற்கால எம்.டி. முத்துக்குமாரசாமி அமைப்பியல் நோக்கில் மௌனியை பற்றி கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார். மௌனியின் மொழி அகவயமானது. எனவே மானுட அறத்தை கையாள திறனற்ற மொன்னை மொழி என்பது அவரது முக்கியமான குற்றச்சாட்டு.
முதன்மையான முன்னோடி பார்வை. மௌனி மீதான முதல் முக்கிய விமர்சனம் இலக்கிய சிந்தனை அமைப்புக்கான திலீப் குமாரால் எழுதப்பட்டு அன்னம் விடு தூது இதழில் அச்சான கட்டுரைதான். அது பிறகு நீர்க்கப்பட்டு மௌனியுடன் கொஞ்ச தூரம் என்ற பெயரில் நூலாக வானதி வெளியீடாக வந்தது. நமது விமர்சன மரபில் மிக மிக முக்கியமான கட்டுரைகளில் ஒன்றாக இக்கட்டுரையை நான் காண்கிறேன். இக்கட்டுரையின் பல பகுதிகளை என்னால் மனப்பாடமாகவே சொல்ல முடிவதை இப்பொழுது எழுதும்போது சற்று ஆச்சரியத்துடன் உணர்கிறேன். இலக்கிய விமர்சன கட்டுரைகள் சலிப்பூட்டும் என்ற பொது நம்பிக்கையை மீறி இக்கட்டுரை அடர்த்தியான ஆகையால் ஆனால் மிக ஆர்வமூட்டும் நடையில் எழுதப்பட்டுள்ளது. மௌனியை மிதமின்றி பாராட்டுபவர்களையும் அவரை முற்றாக நிராகரிப்பவர்களையும் நிராகரிக்கும் திலீப் குமார் என்னை பொறுத்தவரை ஒரு தேர்ந்த வாசகன். இலக்கியத்தை அணுகும் பொழுது பரபரப்புக்கோ புல்லரிப்புக்கோ ஆளாக மாட்டான் என்றே நம்புகிறேன். மாறாக இலக்கியத்தின் வரையறைகளையும் வாழ்க்கையையும் இலக்கியத்துக்குமான இடைவெளியையும் உணர்ந்தவனாகவே அவன் இருப்பான் என்று மிகச்சிறந்த வகுத்து கூறி தன் ஆய்வை துவங்குகிறார். பல்வேறு வடிவங்களில் எழுதிய, பல்வேறு சூழல்களில் சித்தரித்த, பல்வேறு தத்துவ நோக்கை வெளிப்படுத்திய படைப்பாளிகளை ஒரே சமயம் நம்மால் பொதுவாக ஏற்கவும் ரசிக்கவும் முடிவது ஏன் என்று வினவும் திலீப் குமார் இவர்களுடைய இலக்கிய செயல்பாடுகளுக்கு பின்னிருந்து இயக்கிய ஒரு அற இயல்புதான் அது என்று அடையாளம் காண்கிறார். அதே சமயம் அந்த அற இயல்பு தன்னளவில் தன்மையற்றது என்று சொல்லி அது அவ்வெழுத்தாளன் செயல்பட்ட காலம், அவனது நோக்கு, அவனது படப்பியல்பு ஆகியவற்றுக்கு ஏற்ப அவனுள் முளைப்பது என்றும் சொல்கிறார். இப்பார்வையினால்தான் ஒரு மார்க்சிச எழுத்தாளனும் மார்க்சிச எதிர்ப்பு எழுத்தாளனும் தன்னை ஒரே சமயம் வசீகரிக்க முடியும் என்கிறார். இக்கோணம் குறித்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இலக்கிய விமர்சனத்துக்கு இப்படி தெளிவான ஒரு சுய அடிப்படையை வகுத்து கொண்டு எழுத முற்பட்ட விமர்சகர்கள் நம்மிடை குறைவுதான். மௌனியின் குறித்த சில மதிப்பீடுகளை திலீப் குமார் நிராகரித்து விடுகிறார். மௌனி முன்னோடியை இல்லாத படைப்பாளி என்ற பிரபல கூற்றை மறுத்து, பொதுவாக படப்பு இலக்கியவாதிகள் எவருக்குமே முழுமையான முன்னோடி இருப்பதில்லை, முன்னோடிகளே இல்லாமலும் இருப்பதில்லை என்கிறார். மௌனி இந்திய மாயாவாதத்தாலோ அல்லது அதே போன்ற ஏதேனும் மேற்கத்திய தத்துவ தரப்பாலோ ஆட்கொள்ளப்பட்டவர் அல்ல என்று சொல்லி, மௌனி தன் கதைகளின் வழியே கொள்ளும் தத்துவ விசாரம் திட்டமற்றது என்று சொல்லலாம் என்று வகுக்கிறார். மௌனி ஒரு சனாதனி என்ற கூற்றை மறுத்து, மௌனி எப்பொழுதுமே தன்னை தன்னுள் மட்டுமே காண முயன்ற மனிதர் என்று வகுக்கிறார். மௌனியின் கதைகள் சிதைந்த அல்லது புகைமூட்டமான வடிவம் கொண்டவை என்பதை மறுத்து, அவை மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட வடிவம் கொண்டவை என்கிறார். மௌனியின் இயல்புகளாக திலீப் குமார் கூறுவனவும் முக்கியமான கருத்துகளே. மௌனிக்கு பின்னோடிகள் இல்லை. அவரது கலை குறுகிய வட்டத்தில் நிகழ்ந்து தன்னை மூழ்மை செய்து கொண்ட ஒன்று. மௌனியின் கதைகளில் முக்கிய அனுபவங்களாக நாம் காண்பவை வாழ்க்கையின் நிச்சயமின்மை, உறவில் உள்ள நிலையின்மை மற்றும் மரணம் உருவாக்கும் பொருளின்மை. மௌனியின் கதைகள் குறுகலான தீவிரமாக கருத்துக்களை கொண்டிருப்பதால்தான் அவை எளிதாகவே வடிவம் சார்ந்த ஒழுங்கை கொண்டு விடுகின்றன. மௌனியின் பாத்திர படைப்பு எப்பொழுதும் புறவயமான அடையாளங்களற்ற ஒருவரை பிரக்ஞை நிலையாகவே உள்ளன. மௌனியின் மொழிநடை, அவற்றின் ஒலிநயம் மற்றும் ஊடகத்தன்மை காரணமாக வாசகனை கவர்வது. மௌனியின் மீது காஃபாக்கா செல்வாக்கு கணிசமானது. மௌனி காஃபாக்காவை தனக்காகவே எழுதிய எழுத்தாளர் என்று உணர்ந்தார். மௌனியின் புறவுலகம். தமிழில் நான் தனிப்பட்ட இலக்கியவாதிகளை பற்றி விமர்சனங்கள் எழுத தொடங்கிய பொழுது அவரை பற்றியும் இப்படி எனக்கு முன்னோடியாக அமையக்கூடிய கட்டுரை ஒன்று எழுதப்பட்டிருப்பதை காணவில்லை. ஆகவே என் விமர்சனத்தை திலீப் குமாரிலிருந்து மேலதிக வினாக்களை எழுப்பியபடிதான் துவங்க முடியும்.
முதலில் மௌனியின் புறவுலகம் குறித்த கேள்வியை முதலில் விவாதிக்க வேண்டும். மௌனியின் உலகில் புறவுலகம் என்ற ஒன்று இல்லை என்பது பொதுவாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு. இதை ஓர் அங்கீகாரமாகவே ஏற்று புறவுலகமே இல்லாத கதைகளை எழுத முற்படும் சிலர் தொடர்ந்து வந்தனர். இலக்கிய படைப்புக்கும் புறவுலகுக்கும் இடையே உறவு என்ன? நமது ஆசைகளும் கனவுகளும் மனப்பதிவுகளும் கொண்டு உருவானது அக உலகம். இவ்வக உலகத்துக்கு வெளியே இதன் விதிகளுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய சொந்த விதிகளின்படி இயங்கும் பொருண்மை உலகமே புற உலகம். இவை இரண்டுமே ஒரு வகையில் தத்துவார்த்தமான உருவங்களே. புறவுலகை அறியும் மூளை பொருண்மையுலகின் கூறுதான். பொருண்மையுலகின் அத்தனை சிறப்பியல்புகளுமே மூளையின் நரம்புகளில் இயல்புக்கு ஏற்ப அறியப்படுபவையே. நம் மரபின் ஆரம்ப காலம் முதல் இவ்விரு உலகங்களில் பரஸ்பர பாதிப்பு, பரஸ்பர பிரதிபலிப்பு குறித்த விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. மேற்கே கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்ற பெயரில் நடைபெற்ற விவாதமும் இத்தகையதே. அவற்றை இங்கே நினைவு கூர்ந்து கொள்ளலாம். அக உலகம் என்பது புறவுலகின் பிரதிபலிப்பே என்பதும், புறவுலகம் அறவுலகின் மீதுதான் பிம்பம் கொள்கிறது என்பதும் படைப்புலகில் செல்லுபடியாகும் விதிதான். இப்படி சொல்லலாம். பூமணி போன்ற இயல்புவாத படைப்பாளிகளின் படைப்புலகில் புறவுலகம் மட்டுமே உள்ளது. அதே நிலப்பகுதியை எழுதும் கோணங்கியின் உலகில் உள்ளது அக உலகம் மட்டுமே. ஆனால் பூமணியின் உலகம் அவரது கதாபாத்திரங்களின் அக உலகால் காணப்படுவது, அவரது படைப்பு மனதால் சித்தரிக்கப்படுவது. கோணங்கியின் அக உலகம் முழுக்க அவரது புற உலகிலிருந்து கொள்ளப்பட்ட பிம்பங்கள்தான். வறண்ட கரிசல் நிலம், பனைமரங்கள், மொட்டை மரங்கள் ஆகியவற்றால் ஆனது அந்த அகம். அவருடைய படைப்புக்கம் கொண்ட ஆரம்பகால கதைகளை வைத்து காதில் விழுந்ததையெல்லாம் சொற்குவியலாக மாற்றும் இக்கால படைப்புகளை நான் பொருட்படுத்தவில்லை. இரு தளங்களும் ஒருபொழுதும் ஒன்றை ஒன்று உதராதவை. நித்திய சைத்தன்ய யதியின் சொற்களில் கடும் பசியுடன் ஒன்றை ஒன்று உண்ண ஆரம்பித்த இரு அமீபாக்கள் அவை. மௌனியின் சித்தரிப்பு முறை அக உலகை முன்னிறுத்தியது என்று சொல்வதே பொருத்தமானது. அவரது எழுத்தின் தேவை அப்படிப்பட்டது. அக உலகை எழுதவே முடியாது, ஆகவே அது படைப்பாளியின் வேலை அல்ல என்று நம்பிய ஜி. நாகராஜனின் தேவைக்கு நேர்மாறானது அது. அகவுலகு சார்ந்த எழுத்து என்பதால் மௌனிக்கு சிறப்போ இழிவோ வருவதில்லை. புறவுலகு முன்னர் வைக்கப்படும் ஜி. நாகராஜன் போன்றவர்களின் படைப்புகள் படிக்கப்படும் பொழுது அதற்கு அடிப்படையாக அமைந்த அகவுலகு வாசகனால் கற்பனை செய்யப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. அதேபோல் மௌனியின் கதைகளில் புற உலகம் கற்பனை மூலம் விரித்தெடுக்கப்படலாம். அது நம் சூழலின் போதிய அளவில் செய்யப்படவில்லை என்பதே மௌனி படைப்புகள் மீது தேங்கியுள்ள புகை மூட்டத்துக்கு முக்கியமான காரணம். மௌனியின் கதாபாத்திரங்களை அடையாளம் காணும் முயற்சி செய்யப்பட்டுள்ளது. பிற்கால ஆய்வுகளில் பிரமிழ் மௌனி தன் கதாபாத்திரங்களை தன் சாயலிலேயே தன் தோற்றம் மற்றும் இயல்புகள் என்று அவர் நம்பிய சாயலிலோ உருவாக்கி இருக்கிறார் என்று ஆராய்ந்து சொல்லியுள்ளார். அது உண்மைதான். மௌனி போன்ற அகவய எழுத்தாளர்கள் தன்னை தவிர வேறு எவரையும் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. லா சா ரா போன்ற அகவய நோக்குள்ள எழுத்தாளர்களிடமும் இதை காணலாம். மௌனியின் பெண் கதாபாத்திரங்களும் பெண் என்ற உருவகங்களே தெரிகிறார்கள். குணச்சித்திர அம்சமே அவர்களிடம் இல்லை. அவை ஆண் கதாபாத்திரங்களின் மனதில் உருவாகும் பெண் முகங்கள் மட்டுமே. இன்னும் சொல்லப்போனால் முதிரா இளமை காலத்து ஆண் மனதில் உருவாகும் பெண்களைப் போன்றவர்கள் அவர்கள். அழகாலும் காதலாலும் தவிர வேறு எதனாலும் அடையாளப்படுத்தப்படாதவர்கள். மௌனி எழுதும் சூழல் ஒரு கோவில் நகரம் சிதம்பரம், ஒரு பெருநகரம் சென்னை ஆகிய இரண்டும் தான். இந்த இடங்களிலிருந்து மன அவசம் காரணமாக சென்று மீளக்கூடிய அல்லது கற்பனை செய்யக்கூடிய சில இயற்கை காட்சிகளின் இடங்கள். மௌனியின் கதாபாத்திரங்கள் கல்வி கற்க நகருக்கு சென்று மீள்கிறவர்கள். தங்களை சிறு கோவில் நகரில் இயல்பாக உணர்பவர்கள். மௌனியின் கதையில் இடம்பெறும் பல சமயம் இருண்ட கோயில், அநேகமாக முகப்பு. அவருக்கு அந்தி மீது மோகம் அதிகம் உள்ளது. இவை மௌனியின் புகழ்பெற்ற கதைகளில் உள்ள சூழல்கள். அவரது சில புறவயமான கதைகளில் உள்ள சூழல்கள் திடமானவை.
உதாரணமாக, சாவில் பிறந்த சிருஷ்டி மற்றும் குடும்பத்தோர். இங்கே சம்பிரதாயமாக ஒரு பிராமண குடும்ப சூழல் தெளிவாகிறது. மேலும் அதன் மீது மௌனிக்கு இருந்த பற்றும். இத்தகவல்களிலிருந்து மௌனியின் புற உலகை ஓரளவு ஊகிக்க முடியும். ஒரு நடுத்தர கோவில் நகரில் பிறந்து வளர்ந்து சம்பிரதாயமான குடும்ப சூழலில் முற்றும் பொருந்தி அதன் பாதுகாப்பையும் நிலைத்த தன்மையையும் ஏற்றுக்கொண்டு வாழும் ஒருவன் கல்வியின் நிமித்தம் பெருநகரம் ஒன்றுக்குச் செல்கிறான். கல்வி மூலம் வேறு உலகங்களின் மன ஓட்டங்களை அடையாளம் காண்கிறான். அவற்றில் ஈடுபட விரும்பினாலும் அது அவனுக்கு முடியவில்லை. மீண்டும் வந்து அவ்வுலகை தன் அந்தரங்கமான பகற்கனவாக வைத்திருக்கிறான். அப்பகற்கனவுகளில் அவன் வாழும் நிஜ உலகமும் அவன் கற்ற கற்பனை உலகும் முயங்கும் பொழுது ஒரு தனி உலகம் உருவாகிறது. அதுதான் மௌனியின் படைப்புகள் காட்டும் உலகம். மௌனி கதைகளை குறுக்கி விடுவதாக இதை சொல்லவில்லை. அவரது புற உலகை சுருக்கமாக இப்படி வகுத்த பிறகு மேலே சொல்வது வசதியானது. இதன் நீட்சியாக மௌனியின் கதாநாயகனின் பிரச்சனையை பொதுமைப்படுத்தி பார்க்கலாம். நமது சூழலில் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த கிராமம் அல்லது சிறு நகரைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு கல்வி மூலம் புது உலகம் திறந்து கிடைக்கும் பொழுது ஏற்படும் கலாச்சார அதிர்ச்சிகளில் ஆண் பெண் உறவு சார்ந்த திகைப்பு முக்கியமானது. அடுத்தபடியாக நிலப்பிரபுத்துவமான மரபு சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளும் ஆச்சாரங்களும் முதலாளித்துவ கல்வி சூழலில் கொள்ளும் மாற்றங்களை எதிர்கொள்வது. ஊரில் பண்ணையாரின் மகனான குட்டி பண்ணையாரை கல்லூரியில் டே போட்டு கூப்பிடும் நிலை. இதை வாசிக்கும் ஒவ்வொருவரும் உடனே நினைவு கூறலாம். நமது வாழ்வில் பருவம் வந்த ஒரு ஆண் பெண்ணுடன் பேசுவதே கற்பனையில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் ஒரு அனுபவம். கணவன் மனைவி கூட ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள நள்ளிரவை மட்டும் தெரிவு செய்த ஒரு காலமும் இருந்தது. மௌனி அக்காலகட்டத்தை சேர்ந்தவர். நவீன கல்விக்குள் செல்லும் பொழுது முதலில் ஏற்படும் பதற்றமும் பரவசமும் நிரம்பிய அனுபவம் பெண்களுடன் பழக நேர்வது. என் கல்லூரி முதல் வருடம் என்னிடம் முதலில் பேசிய பத்மா என்ற மூத்த வகுப்பு தோழியின் முகம், அன்று அவள் அணிந்திருந்த உடை, நகை அனைத்துமே என்னுள் அழியா ஓவியமாக உள்ளன. அது எனக்கு முதல் காம அனுபவத்தை விட உக்கிரமானது. ஒருவேளை இந்த வாழ்க்கை சந்தர்ப்பம் என் தலைமுறையுடன் வழக்கொழிந்து போயிருக்கலாம். இரண்டாவது அனுபவம் கல்லூரியில் அக்காலத்தில் ஆங்கில கல்வியின் ஒரு பகுதியாக கற்பிக்கப்பட்ட ஆங்கில கற்பனாவாத கவிதைகள். காதலை வாழ்க்கையை விட மகத்தானதாக, மரணத்துக்கு சமமான பிரம்மாண்டம் கொண்டதாக சித்தரித்து காட்டிய அக்கவிஞர்கள் என் இள மனதில் உருவாக்கிய புயல் மிகப்பெரியது. நடுத்தர குடும்ப பழக்கம் காரணமாக என்னால் பெண்களுடன் பழக முடிந்ததில்லை. அப்பொழுது தொடைகள் வடவெடப்பதும் சிறுநீர் வந்து முட்டுவதும் மூளை ஸ்தம்பித்து போவதும் தான் வழக்கம். நாகர்கோயில் கிறிஸ்துவ பெண்களுக்கு அப்பிரச்சனை இல்லை. சர்ச்சில் பல வகையான மனிதர்களை சந்தித்து பேசும் பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களை தொலைவில் நின்று பார்த்து பகற்கனவுகளை நெய்வதே எனக்கு சாத்தியமானது. ஆங்கில கற்பனாவாத கவிஞர்களின் உத்வேகம் மிக கற்பனைகள் அவற்றுடன் கலக்கையில் மனம் கொள்ளாது ஒரு தனி உலகம் உருவாகிறது. அதற்கு சமமான உலகமே மௌனி எழுதுவது. மௌனியின் கதாபாத்திரங்களில் பல்வேறு கலாசாலை மிக முக்கியமான இடம். அவற்றில் பயின்ற நாட்கள் வாழ்வின் திருப்பு முனைகள். காதலும் கலாசாலையும் பல இடங்களில் கலந்தே வருகிறது. கலாசாலையையும் காதலையும் நடுவயதில் நினைவு கூறும் கதாநாயகர்களிலானது அவரது உலகம். காதலுக்காக ஏங்கிய, காதலிக்க முடியாத மன அமைப்பை வளர்ப்பிலிருந்து பெற்றுக்கொண்டு அதனாலேயே காதலை கல்வி மூலம் பிரம்மாண்டமாக வளர்த்து பகற்கனவுகளை நிரப்பி கொண்டவர்கள் அவர்கள். மௌனி உருவாக்கும் அக உலகத்தின் புறம் இதுதான் என்றால் அது மிகையல்ல. இப்புற உலகின் நேரடி வெளிப்பாடுதான் அவருடைய படைப்புலகம் என்றும் சொல்ல வரவில்லை. ஆனால் இவ்விளை நிலங்களிலேயே அவரது மனபிம்பங்கள் முளைக்கின்றன என்று மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பகற்கனவுகளின் வெளி. குடும்பத்தோரிலிருந்து
இறங்க முடியாத, விரும்பாத மௌனியின் தயக்கத்தின் விளைவாக அவரிடமிருந்து விலகிப் போனவற்றைப் பற்றி மனக்கோலங்கள்தான் அவர் கதைகள். மௌனியின் படைப்புலகில் இப்பகற்கனவுத்தன்மை எப்படி அவரது முந்தைய வாசகர்கள், விமர்சகர்கள் பொருட்படுத்தாமல் விட்டார்கள் என்று இன்றும் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. அவரது கதைகளில் தலைப்புகளே பகற்கனவுத்தன்மை கொண்டவை. பிரபஞ்ச கானம், அழியாசுடர், நினைவுச் சூழல், பிரக்ஞை வெளியில், மனக்கோட்டை. மௌனியின் கதைக்கருக்களில் மிகப் பெரும்பாலானவை பகற்கனவின் சில பக்கங்கள் என்று சொல்லத்தக்கவை. உதாரணமாக, மனைவி நோயுறும் பொழுது சிகிச்சைக்கு வரும் டாக்டர் மீது கணவன் காதல் கொள்கிறான். மனைவி இறந்து விடுகிறாள். நீண்ட காலம் கழித்து அவனை சந்திக்கும் டாக்டர் அவனில் மனைவியின் நினைவுகள் நிரம்பி இருப்பதைக் கண்டு அதனாலேயே அவனை மணக்கிறாள். சிகிச்சை. தனியாக இருக்கும் ஒருவன் பக்கத்து வீட்டான் மனைவி தன்னை தேடி வருவாள் என்று கற்பனை செய்து வந்ததாக எண்ணி பரவசமும் பயமும் அடைகிறான். மனக்கோலம். இக்கதைகளில் பொதுவாக பாணி மௌனியின் எல்லா கதைகளிலும் உள்ளது. இக்கதைகளின் நீட்சிகள் என்று சொல்லத்தக்க கதைகள் முறையே பிரக்ஞை வெளியில் மற்றும் சாவில் பிறந்த சிருஷ்டி. பகைக் கனவுகளை சொல்லத்தான் மௌனியின் மொழிநடை பெரிதும் பிரயத்தனப்படுகிறது. பகற்கனவுகளின் ஒன்றோடொன்று ஏறி முயங்கி செல்லும் பிம்பங்கள் மற்றும் முரண்பாடுகளுடனேயாக செல்லும் சலனகதி ஆகியவற்றை அவரது பலவீனமான மொழிப்பெயர்ச்சி எதிர்கொள்ள முடியாமல் போகும் பொழுது உருவாகும் சிக்கலும் தயக்கங்களும் மீறல்களும் தான் அதன் தெளிவற்ற தன்மையை உருவாக்குகின்றன. அவை பகற்கனவுகளை ஊகிக்கச் செய்து வாசக கற்பனையை தூண்டுவதால் அந்த பலவீனமான மொழியே கிளர்ச்சியடைய வைக்க போதுமானதாக உள்ளது. அதாவது, மௌனியை வழிபடும் வாசகன் இப்பகற்கனவுலகை மட்டுமே முக்கியமாக கண்டு பிற இலக்கிய கூறுகளை எல்லா துறக்கச் சித்தமாகிறான். மௌனியின் பெண் கதாபாத்திரங்கள் பூஞ்சையாக ஆண்மகனின் பகற்கனவில் உள்ள பெண்கள் பயங்கர வசீகரம் என மௌனி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அடிக்கடி குறிப்பிடுகிறார். அவரது பெண்களுக்கு மண்ணில் கால்கள் பதிவதே இல்லை. ஒரு உக்கிரமான பாடலை பாடி அப்படியே செத்து விடுபவர்கள். பிரபஞ்சகானம். ஆண்மகனின் துக்கத்தை விரும்பி சுமப்பவர்கள். சிகிச்சை. பிரக்ஞை வெளியில் 13 வயதில் ஒருவனுக்கு காட்சியளித்த அதே பயங்கர வசீகரத்துடன் 9 ஆண்டுகள் கழித்தும் தோற்றம் கொள்பவர்கள். அழியாச்சுடர். ஏன் என்ற வினாவாக மட்டுமே முகத்தோற்றம் கொண்டு புகைச்சித்திரம் போல கலைந்து மறையக்கூடியவர்கள். ஏன்? மௌனியின் விபசாரிகள் அல்லது தாசிகள் பற்றிய சித்திரத்தில் அவரது ஆண் சார்ந்த பகற்கனவுத்தன்மை வெளிப்படையாக காணலாம். அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்கள் மீது மர்மம் நிரம்பிய காதலால் நிரம்பி இருக்கிறார்கள். உறவு, பந்தம், பாசம். வாடிக்கையாளர்களிடம் உறவு கொண்டு அவர்களுடைய நுண்மையான சஞ்சலங்களை மிகுந்த ஆதூரத்துடன் உள்வாங்கி நெகிழ்பவர்கள். குடைநிழல். மௌனியின் ஆண் கதாபாத்திரங்கள் இப்பெண் கதாபாத்திரங்களை தங்கள் பகற்கனவுகளில் கண்டு உக்கிரமான பிரக்ஞை ததும்பலை அடைகிறார்கள். பகற்கனவுகளுக்கு ஓர் அடிப்படை குணம் உண்டு. அவை அவற்றின் நாயகர்களின் வீங்கிய தன் அகங்காரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கும். தன் அகங்காரம் தன்னளவில் இயங்க முடியாது. ஏனெனில் எந்த சலனத்துக்கும் ஓர் முரணியக்கமாகவே அடிப்படை ஆகவே அந்த தன் அகங்காரத்துக்கு எதிராக கோடாக தன் இரக்கம் உருவாகிறது. இவை இரண்டும் ஒன்றின் வாலை ஒன்றை விழுங்கும் பாம்புகள் போல ஒரு முடிவற்ற சுழற்சியில் இயங்குகின்றன. எல்லா பகற்கனவுகளில் உலகிலும் இந்த இயக்கிய இயலே செயல்படுமென நான் எண்ணுகிறேன். மௌனியின் கதாநாயகர்களின் எண்ண அலைகள் இந்த இரு புள்ளிகளிடையே ஊசலாடிக் கொண்டிருப்பதை காணலாம். மௌனியின் ஆண் கதாபாத்திரங்களை பற்றி பேசும்பொழுது பிரமிழ் அவர்கள் எப்பொழுதும் சிவந்த நிறமும் தீர்க்கமான மூர்க்கும்
ஒளி வீசும் கண்களும் கொண்ட அழகர்களாகவே வருகிறார்கள் என்கிறார். இதைப் பற்றி குறிப்பிடும் பிரமிழ், இதற்கு காரணம் மௌனியின் சாதி சார்ந்த பார்வையே என்று முடிவுக்கு வருகிறார். ஆனால் எல்லா பகல் கனவுகளிலும் கனவு காண்பவன் அழகானவனாகவே வர முடியும். மேலும் அவனை பெண்கள் நேசிக்காமல் இருக்க முடியாது. அவனை அவர்கள் எல்லையற்ற துன்பத்துக்கும் ஆளாக்குவார்கள். ஏனெனில் அத்துன்பம் இன்பத்தின் பிறிதொரு வடிவம். மௌனி கதைகளின் பிரதானமான குணம் தன்னிரக்கம் என்பதை இந்த கோணத்தில்தான் புரிந்து கொள்ள முடியும். தன்னிரக்கம் முற்றிய நிலையில் அர்த்தமற்ற அரற்றலாக மனம் விரிந்து பரவி செல்வதை சொல்லும் இடத்திலேயே மௌனியின் கலை அதன் உச்சத்தை கொள்கிறது. தன்னிரக்கத்தை உருவாக்கி கொள்ள, வளர்த்தெடுக்க அவசியமான சந்தர்ப்பங்களை அவர் கதைகளை உருவாக்கி கொள்கின்றன. மரணம், காணாமல் போதல், நீண்ட பிரிவுக்கு பின்னான சந்திப்பு, எப்போதையுமான விடைபெறுதல் என சிந்தித்து பார்த்தால் மௌனி கதைகளின் உலகம் நமது முதிரா மனங்களை கொள்ளை கொள்வதற்கெனவே உருவாக்கப்பட்ட எழுத்துகளில் அதன் உலகம்தான். ஆனால் அப்படைப்புகள், ஜோடனைகள், மௌனியோ அவற்றை தன் இதய இரத்தத்தால் தான் எழுதுகிறார். அக்கதையில் உள்ள தந்திரங்கள் இவர் உலகில் இல்லை. மாறாக பகற்கனவுக்குரிய மென்மையும் தூய்மையும் கொண்ட பாவனைகள் தான் உள்ளன. அவற்றை தன் வெளிப்பாட்டு முறை மூலம் செறிவுபடுத்துகிறார் என்பதே மௌனியின் சாதனை. மௌனியின் கதைகளை பற்றி பேசுகையில் என் நண்பர் மலையாள கவிஞர் பி. ராமன் சொன்ன உவமைதான் நினைவுக்கு வருகிறது. அடியில் தெளிந்தும் மேலே கலங்கியும் இருக்கும் தடாகம். ஆகவே இக்கட்டுரை அடியிலிருந்து மேலாக எழுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. மௌனியின் சிறிய புறவுலகிலிருந்து, விதையிலிருந்து முளை போல அவருடைய பகற்கனவின் உலகம் எழுகிறது. அவரது இலக்கிய தத்துவ வாசிப்பு மற்றும் இசைஞானத்துடன் தொடர்பு கொண்டு வளர்கிறது. கற்பனாவாதத்தின் பின்தூறல். மௌனி கதைகளின் பாழ்பட்ட வசீகரம் பற்றி விதந்தோங்கியவர்கள் எவருமே பிரிட்டிஷ் கற்பனாவாத கவிஞர்களுடன் அவருக்கிருந்த உறவை ஏன் கவனிக்கவில்லை என்ற ஆச்சரியம் என்னை மீட்டுகிறது. மௌனியின் உலகுக்கு முன்னோடித்தளம் அதுதான். இலக்கிய விமர்சன ரீதியாக மௌனி கதைகளில் வரும் அந்த காதலை நாம் மேற்கத்திய கலை சொல்லான பிளாட்டோனிக் லவ் என்ற சொல்லால்தான் விவரிக்க முடியும். அச்சொல்லிலிருந்து நீண்டு அவர்கள் எளிதில் பிரிட்டிஷ் கற்பனாவாத கவியுலகை அடைய முடியும். ஏன் அடையவில்லை? நமது அகத்துறை மரபு மிக பெரியது. ஒப்பிடும்போது மேற்கத்திய காதல் கவியுலகு சிறியதுதான். ஆனால் மௌனியை அது எவ்வகையிலும் பாதித்திருப்பதாக தெரியவில்லை. நமது அகமரபின் சிறப்பியல்புகள் என்ன? இங்கே ஆண் பெண் இருவருமே சமமான காமவேகத்துடன் உள்ளனர். அது மனமும் உடலும் ஒரு சேர பங்கெடுக்கும் ஒரு நிகழ்வு. ஆகவே நமது அகப்பாடல்களில் திரிபுநிலை காதல்கள் மிக குறைவு. கைக்கிளை பெருந்திணை என்ற இரு புறத்திணைகளுக்குள் அவை ஒதுக்கி நிறுத்தப்பட்டன. நமது அகத்துறை பாடல்களில் மனமும் இயற்கையும் ஒன்றை ஒன்று சரிசமமாக பொருள் கொள்ளப்படுகின்றன. மனத்தின் உணர்வுகள் இயற்கையின் தோற்றங்களாகின்றன. ஆகவே மனம் இயற்கையின் படிமங்களானதாக உள்ளது. அதாவது ஆணும் பெண்ணும் மனமும் உடலும் அகமும் புறமும் சரிசமமான இடம் பெறும் ஒரு உலகம் அது. அதன் இயல்பு சமநிலைதான். அதனாலேயே அதில் எதுவும் கட்டற்று பாய்வதில்லை. நமது அகமரபை செவ்வியல் தன்மை கொண்டது என்று வகுத்து கூறலாம். அதை தொடர்ந்து வந்த காப்பியங்களிலும் இதே செவ்வியல் தன்மை நீட்சி பெறுகிறது. நமது பக்தி இலக்கியங்களில்தான் அந்த செவ்வியல் சமநிலை இல்லாமலாகிறது. உணர்ச்சிகளின் பீரிடல் நிகழ்கிறது. அப்பொழுது கூட அவை கற்பனாவாதத்தின் கற்றற்ற தன்மையை கொள்ளவில்லை. அவற்றின் அடித்தளமாக சங்கச் செவ்வியலின் கடிவாளம் இருந்தபடியேதான் உள்ளது. மௌனியின் காதலில் உடல் இல்லை, புறமில்லை, அக உலகம் மட்டும்தான் தெரிகிறது. ஆணின் காமம் மட்டும்தான் அது. ஆகவே அது ஒரு திரிபு நிலை காதல் மட்டுமே. அந்த
உத்வேகம் அதன் இயல்பு மீறிய நிலையிலிருந்து உருவானதுதான். இந்த தீவிரத்தினை நம் பிரிட்டிஷ் கற்பனாவாத கற்பனைகளில்தான் அதிகம் காண முடிகிறது. புளோட்டானிக் காதல் என்பதை இப்படி வரையறை செய்யலாம். புளோட்டோ தன் உரையாடல்களில், சிம்போசியம்களில் சொன்னதின்படி ஒவ்வொன்றுக்கும் அதன் உச்ச லட்சிய வடிவம் ஒன்று உள்ளது. ஒவ்வொரு பொருளும் கருத்தும் அந்த உச்ச வடிவின் முழுமையற்ற பிரதிகளே. அப்படியானால் ஒரு தனிநபரின் அழகிலிருந்து தொடங்கும் காதலானது உண்மையில் பொதுவாக மனித அழகு நோக்கி விரிவடைகிறது. பிரபஞ்சம் முழுக்க நிரம்பியுள்ள அழகு என்ற கருதுகோளை நோக்கி பரவுகிறது. அந்த கருத்தின் உச்சநிலை நோக்கியே அது சென்று முழுமை கொள்கிறது. உடலழகு, மன அழகு, ஆன்மீக அழகு, மீட்பு என ஒரு உருவகத்தை பிளாட்டோ உருவாக்குகிறார் என கூறலாம். எந்த கோணத்தில் ஆண் பெண் உறவினை பார்ப்பதே பிளாட்டானிக் காதல். அது போன்ற நுகர்வு, பிள்ளை பேறு போன்ற இலக்குகள் அற்றது. அதாவது அது மிருக அம்சம் அற்ற காதல். எனவே உடலின் இருந்து விடுபட்டது, அகம் சார்ந்த மீட்பை நோக்கமாக கொண்டது. பைரன், டெனிசன், ஷெல்லி போன்ற கவிஞர்களின் உலகம் இத்தகைய காதலை முக்கிய பாடுபொருள்களில் ஒன்றாக கொண்டது. அது அவர்களுடைய கவித்துவ நோக்குக்கு கவிதை என்பது வலிமையான உணர்வுகளின் பொங்குதல் என்ற கோணத்துக்கு முற்றிலும் ஒத்துப்போகிறது. சென்ற தலைமுறையில் இவை நம் கல்லூரிகளில் அதிகமாக கற்பிக்கப்பட்டன என எண்ணுகிறேன். அதிகமாக படிக்காத என் அப்பா கூட இவர்களை அறிந்திருந்தார். இவர்கள் அக்கால இளமனங்களில் வலுவான பாதிப்பை உருவாக்கி இருக்க வேண்டும். மௌனியிலும். மௌனியின் கதைகள் கவிதைக்குரிய மொழி வழி தருக்கத்தையே கொண்டிருக்கின்றன, கதைகளுக்குரிய நிகழ்ச்சி தருக்கங்களே அல்ல. மௌனி கதைகளின் சிறப்பியல்பு அவற்றின் பாவியல்பு, லிரிக்கல் நேச்சர் என்று சொல்லலாம். அவரது மொழி நடையை ஆராயும் இடத்து இது விரிவாக பேசப்படும். இது பிரிட்டிஷ் கவிதையின் பாதிப்புள்ள நடைதான். குறிப்பாக எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் காலத்தை கனிந்த காதலுடன் கட்டித் தழுவினாலும் நழுவி சென்றபடியேதான் இருக்கும். ஆழித் தண்ணீரின் எல்லை பிரிந்து கோடிட்டதுதான் நம் வாழ்க்கை போன்ற அவருடைய புகழ்பெற்ற வரிகளுக்கு ஊற்றுமுகம் அதுதான். இவற்றுக்கு சமானமாக பல வரிகளை நாம் ஜான் டன் போன்ற மெய்மை கவிஞர்களின் படைப்புகளிலும், டெனிசன், பிரவுனிங் போன்ற கற்பனைவாத கவிஞர்களின் கவிதைகளிலும் காண முடியும். இவ்வரிகள் அவற்றின் புனைவுத்தன்மையாலோ தத்துவ விவேகத்தாலோ அடையாளப்படுத்தப்பட்டவை அல்ல. அவற்றின் உணர்ச்சி பாடல் தன்மையினால்தான் முக்கியமாகின்றன. மௌனி கதைகள் இன்று முக்கியப்படுத்தப்படுவதன் காரணமும் அவற்றின் மொழியின் ஊடாகும் அந்த உணர்ச்சிகர அரற்றல் தன்மையினால்தான். உதறி வரிகளாகவும் பிம்பங்களாகவுமே மௌனி நம் நினைவில் நிற்கிறார். மௌனி கதைகளில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் பாழ்பட்ட வசீகரம், பயங்கர அழகு போன்ற வர்ணனைகளுக்குரிய படைப்புலகம் உண்மையில் ராபர்ட் பிரவுனிங்கின் கனவுலகம்தான். பிரவுனிங்கை பேசாமல் மௌனியை பற்றி பேசவே முடியாதென்றே எனக்கு படுகிறது. ராபர்ட் பிரவுனிங் விக்டோரியா யுக கவிஞர்களில் முக்கியமானவர். நாடகீய தன்னுரை என்ற வடிவில் உச்சங்களை சாத்தியமாக்கியவை அவரது கவிதைகள். கதாபாத்திரங்கள் நேரடியாக தன் மன ஓட்டங்களை சொல்வதோ நினைப்பதோ அவர் கவிதைகளில் மிகுந்த உணர்ச்சி பாங்குடன் வெளிப்படுகிறது. அறிவார்ந்த தன்மைக்கு எதிரான உணர்ச்சிகரத்தை, ஆழ்மனதின் நேரடி வல்லமையை நம்பிய கவிஞர் பிரவுனிங். இந்த தேட்டத்தை மனிதனின் ஆதி மூர்க்கம் வரை கொண்டு சென்றவர். ஒரு வகையில் பிற்கால மெய்மை, சர் ரியலிச ஆக்கங்களின் முன்னாடியும் அவரே. பிரவுனிங் அவரது காலகட்டத்தின் கவிஞர்களாகிய ஷெல்லி, கீட்ஸ், டெனிசன் ஆகியோரிடமிருந்து ஒன்றுபடுவது அவரது கவிமொழியின் கட்டற்ற உணர்ச்சிகரத்தால்தான். ராபர்ட் பிரவுனிங் எழுதியவை
கவிதை கதைகள் டிராமாட்டிக் லிரிக் என்றால் மௌனி எழுதியவை கவிதைகள். ராபர்ட் ப்ரௌனிங் தன் பல கதைகளில் பெண்மையின் புதிரையும் மரணத்தின் பயங்கரத்தையும் காதலின் நிச்சயமற்ற தன்மையையும் இணைத்து புகைமூட்டமாக ஒரு புனை உலகை படைக்கிறார். ராபர்ட் ப்ரௌனிங் கவிதைகளின் பெரும்பாலான இயல்புகள் மௌனி கதைகளில் உள்ளவை. ஆனால் ப்ரௌனிங் கவிதை உருவாக்கும் ஒரு பிரமிப்பை மௌனி உருவாக்கவில்லை என்பது என் அனுபவம். ப்ரௌனிங்கின் கவிதைகள் மௌனி எழுதிய சூழலில் பெரிதும் கவனிக்கப்பட்டு பேசப்பட்டுள்ளன என்பது தெரிகிறது. புதுமைப்பித்தன் ப்ரௌனிங்கின் கவிதைகளை தழுவி 3 கதைகள் எழுதியுள்ளார். ப்ரௌனிங்கின் என் கடைசி சீமாட்டி, மை லாஸ்ட் டச்சஸ் என்ற கவிதை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக எம். வேத சகாயகுமார் குறிப்பிட்டுள்ளார். தன் கடைசி சீமாட்டியின் சுவர் ஓவியத்தை சுட்டி ஒரு நிலப்பிரபு, த டியூக் ஃபெரேரா, அநேகமாக அவரது அடுத்த மனைவியை சேர்ந்த ஒருவரிடம் அல்லது ஓவியத்தை வாங்க வந்த ஒருவனிடம் சொல்லுவது போன்ற உணர்ச்சி பாங்கில் அமைந்த ப்ரௌனிங்கின் கவிதை மௌனி கதைகளுக்குரிய அதே உலகில் உள்ளது. சீமாட்டியின் முகத்தில் தெரியும் இனம் புரியாத மலர்ச்சியும் துக்கமும் அவள் இறந்த பிறகும் பிரபுவை தொடர்கின்றன. அவள் உயிர் வாழ்ந்த பொழுது சீமாட்டிக்குரிய கம்பீரத்துடன் நடக்கவில்லை, தன்னை விட கீழானவர்களுடன் பழகினார் என்கிறார் பிரபு. அந்த ஓவியத்தை வரைந்த ஓவியனுடன் சீமாட்டிக்குள்ள உறவா அம்மலர்ச்சிக்கு காரணம் என்று ஐயம் கொள்கிறார். அவளை கொலை செய்யும்படி உத்தரவிடுகிறார் என்பது கதை. ஆனால் கதையின் உணர்ச்சிகர தன்னுரையில் தயக்கமும் உத்வேகமும் மாறி மாறி வரும் சொற்பரப்பில் இது தெளிவாக இல்லை. அந்த தீவிர பார்வையின் ஆழமும் உணர்ச்சி வேகமும் என்ற வரியில்தான் கவிதையின் ஜீவன் உள்ளது. இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் பிரபுவை அந்த ஓவியம் பார்த்து கொண்டே இருக்கிறது என்னும் பொழுது அது எங்கே வரையப்பட்ட ஓவியம் என்ற வினா எழுகிறது. மௌனியின் கதைகளில் இதற்கு சமமான பல வரிகளை காணலாம். பயங்கர வசீகரம் தோன்ற இருந்த கண்களை பற்றி மௌனி அடிக்கடி சொல்கிறார். ப்ரௌனியின் கவிதைகளின் புலன் மயக்கத்தன்மையை மௌனியிலும் காண முடிகிறது. பல கவிதைகளின் ப்ரௌனிங் கவிதையின் நிகழ்வுகள் நடப்பது கதாபாத்திரங்களின் நனவிலா பிரமையிலா என்ற ஐயத்தை வாசகனுக்கு ஏற்படுத்துகிறார். ஆரம்பத்திலேயே கவிதையை புலன் மயக்கத்தன்மையுடன் உண்மையிலேயோ நடந்ததா என அறியாமல் தொடங்கி தடுமாறி நகரும் உணர்ச்சிகர வரிகள் மூலம் முற்றிலும் இருண்மயமான உலகில் சென்று சேர்வது அவரது பாணி. ப்ரௌனிங்கின் பிரபல கவிதையாகிய போர்பியாஸ் காதலன், போர்பியாஸ் லவர், மர்மம்மிக்க ஒரு கதை. தன் காதலியை காதலனாலேயே ஒரு அணைப்பின் உச்ச நிலையில் அவள் கூந்தலினால் மும்முறை கழுத்தை சுற்றி நெரித்து கொள்கிறான் காதலன். ஏன் என்று கவிதை குறிப்பிடவில்லை. காமமும் உடைமை உணர்வும் காதலின் பூரணம் பற்றிய ஒரு கனவும் அதற்கு காரணமாகின்றன. அவள் கண்களை பார்த்தேன், உவகையும் பெருமிதமும். இறுதியில் அறிந்தேன், போர்பியா என்னை காதலித்தாள். வியப்பு என் இதயத்தை விம்ம செய்தது. என்ன செய்வதென நான் உழன்ற பொழுது அது வளர்ந்தது. அக்கணம் அவள் எண்ணவள் அழகி, முற்றிலும் தூயவள். அப்பொழுது செய்வதற்கு ஒன்றை கற்றுக்கொண்டேன். அவளது நீண்ட பொன்னிற கூந்தலை ஒரு சரடாக்கி அவள் மெல்லிய கழுத்தில் மும்முறை சுற்றி இருக்கினேன். எந்த வலியுமில்லை, எனக்கு தெரியும். அவள் வலியையே அறியவில்லை என அவன் சொல்லுகிறான். மரணமும் காதலும் சந்திக்கும் புள்ளியையும் மனமும் ஆழ்மனமும் முயங்கும் பிரம்ம நிலையையும் பொதுவாக நாம் பிரிட்டிஷ் கற்பனாவாத கவிஞர்களிடமெல்லாம் காண முடிகிறது. ப்ரௌனிங்கில் மேலும் மூர்க்கமாக இதை புரிந்து கொள்ள புளோட்டானிக் காதலின் இயல்பை கூர்ந்து கவனிக்க வேண்டியுள்ளது. அது சதையை தவிர்த்து விடுகிறது. அழக அனுபவமாகவும் ஆழமான அகழ் நினைவாகவும் காதலை வகுக்கிறது. ப்ரௌனிங்கே வகுத்தது போல அழகு அனுபவத்தில் துவங்கி கடவுள் வகுத்த அனைத்தையும் நோக்கிச் செல்லும் உன்மத்த நிலையை அது தொட முயல்கிறது. ஆகவே காதலுக்குரிய பற்பல வாழ்க்கை சந்தர்ப்பங்கள்
அச்சந்தர்ப்பங்கள் வழியாக உருவாகும் முரண்கள் அதற்கு இல்லாமலேயே போகின்றன. அது உச்ச அனுபவமாக கற்பனை மூலம் பெரிதுபடுத்தப்படும்போது மானுடத்தின் மற்ற அடிப்படை நிலைகளான இயற்கையின் சிறு பகுதியாக உணர்தல், மரணம் மற்றும் வாழ்வின் நிலையின்மை அவற்றையுடன் மட்டுமே அதை தொடர்பு கொள்ள செய்ய முடிகிறது. அதாவது காதல் ஓர் பருண்மை அனுபவமாக அன்றி ஓர் கருத்துநிலை அனுபவமாக மாற்றப்படும் பொழுது மானுட மனத்தின் மற்ற அடிப்படை கருத்து நிலைகளுடன் மட்டுமே அது உறவாட முடிகிறது. இயற்கை, மரணம் அல்லது பிரிவு ஆகியவற்றால் செறிவுபடுத்தப்பட்ட காதல் அனுபவங்கள் புளூட்டானிக் காதல் கவிதைகள். இன்று வரை நமது காதல் கவிதைகளில் புளூட்டானிக் காதலே செல்வாக்கு செலுத்தி வருகின்றது என்பதை இன்றைய புது கவிதையை படித்தால் உணர முடியும். நமது அகத்துறையின் பாதிப்பு ஏனோ நவீன காதல் கவிதையின் மிக குறைவு. அதற்கான காரணங்கள் விரிவாக ஆராயத்தக்கன. ஆனால் முக்கியமான காரணம் என எனக்கு படுவது உடல் கிடைப்பதற்கு அரியதாக இருக்கும் சமூக சூழ்நிலைதான் என. உதாரணமாக, இப்பொழுது காதல் பற்றி எழுதப்படுகிறது, களவு பற்றி பரத்தன்மை பற்றியும் கவிதைகள் எழுதப்படுவதே இல்லை. கிடைக்காத பெண்ணுடல், நிறைவேறாத அகவய காமம் பகற்கனவுகளில் பெருகி பேருருவம் கொள்வதையே நாம் நமது காதல் கவிதைகளில் காண்கிறோம். உயர்ந்த ரக உதாரணமாக பிரமிழ் மற்றும் யூமா வாசுகியின் கவிதைகளை சொல்லலாம். அமுத பருவம், வலம்புரியாய் அணைந்தது ஓர் சங்கு, இரவுகளின் நிழற்படம் ஆகிய கவிதை தொகுப்புகள் முன்வைக்கும் பல கவிதைகள் புளூட்டானிக் காதலின் அதே மனநிலையையே இலக்கணத்தை கொண்டிருப்பதை காணலாம். மௌனியின் இந்த படைப்பு கூற்றின் முதற்கட்ட உதாரணம். அவரது பாவியல்பு ஒரு துவக்கப்புள்ளி. ஆனால் புளூட்டானிக் இலட்சிய காதலானது அழகு அனுபவத்தினூடாக மீட்பு என்ற கனவை உள்ளடக்கியது. மௌனியின் கதைகளில் பிரபஞ்ச கானம் மட்டுமே அந்த இயல்பை துல்லியமாக சொல்கிற கதை. மற்ற கதைகளில் மீட்புக்கு பதிலாக சரிவுதான் அடையாளப்படுத்தப்படுகிறது. வெறுமை. மௌனியின் சொற்களில் பாழ். இந்த புள்ளி மௌனியின் நவீனத்துவ சார்பிலிருந்து பெறப்பட்டது. கட்டுரை தொடரும்.